வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாள். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து. அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள். அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது என்பதே எனது பிறந்த நாள் செய்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடர். தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். ISL கால்பந்து போட்டி. மும்பை, மோகன் பகான் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, ஆளுநர் RN ரவி ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் அவர் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் தமிழக மக்களுக்கு சேவை செய்வதில் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துவதாக அதில் பதிவிட்டுள்ளார். மேலும் ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்து கடிதத்தில், தங்கள் தலைமையில் மக்கள் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துவதாகவும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூரண உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கனிமொழி MP, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இன்று 72வது பிறந்த நாளை கொண்டாடும் முதலமைச்சர் மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் இனிப்புகள் வழங்கினார். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தனது 72வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், MP TR பாலு, அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு உடனிருந்தனர். தொடர்ந்து இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது என்பதே எனது பிறந்த நாள் செய்தி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் தாயார் தயாளு அம்மாவை சந்தித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆசி பெற்றார். பின்னர் குடும்பத்தினருடன் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும், குறிப்பாக இந்தி திணிப்பை கைவிட வேண்டும் என்றும் இருமொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்றார். மேலும் இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது என்பதே எனது பிறந்தநாள் செய்தி என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவே நேசிக்கும் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவே நேசிக்கும் மகத்தான தலைவராய் மிளிரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், இளைஞர் அணிதான் என் தாய் வீடு என்றும் பெருமிதம் பொங்கச் சொல்லும் கழக தலைவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து வழிநடத்த வேண்டும் என வாழ்த்துவதாகவும், மக்கள் நலன் போற்றும் திராவிட மாடல் ஆட்சி 2026 மீண்டும் அமைந்து கழக தலைவர் முதலமைச்சராக தொடர இந்த நன்னாளில் உறுதியேற்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு இன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு மிரட்டலால் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் உட்பட அனைத்து விருந்தினர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து
மோப்ப நாய்கள் உதவியுடன் டெல்லி போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. ஹோலி பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி, மும்பை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஹோலி பண்டிகையின் போது பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க மத்திய ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. மும்பையில் இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் வாராந்திர விரைவு ரயில் வருகிற மார்ச் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் அதிகாலை 12:20 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் பிற்பகல் 12:15 மணிக்கு கன்னியாகுமரிக்கு சென்றடையும். அதேபோல மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியில் இருந்து மும்பைக்கு செல்லும் வாராந்திர விரைவு ரயில் மார்ச் 11 மற்றும் 18ஆம் தேதிகளில் அதிகாலை 2:15 மணியளவில் புறப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற சுகாதார திருவிழாவை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பாக 3 நாட்கள் நடைபெறவுள்ள மாபெரும் சுகாதார திருவிழாவின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாபெரும் சுகாதார திருவிழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து டெங்குவை குறைக்கும் திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த உறுதுணையாக இருந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வ தூதுவர்களுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சரவணன் குமார், தலைமைச் செயலர் சரத் சௌகான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக 524 தேர்தல் வாக்குறுதியில் எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குன்னத்தூர் கிராமத்தில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் மளிகை கடை, டீ கடை, காய்கறி கடை உள்ளிட்ட இடங்களில் வியாபாரிகள் மற்றும் பெண்கள், விவசாயிகளிடம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் தற்போது உள்ள ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் விரோத போக்கினை உள்ளடங்கிய துண்டு பிரச்சுரங்களை விநியோகம் செய்து திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 524 தேர்தல் வாக்குறுதி அள்ளி வீசிய திமுக தற்போது வரை எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், குறிப்பாக 100 நாள் பணியை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும், வீட்டு சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என பல்வேறு திட்டங்களை அறிவித்துவிட்டு இந்த 4 ஆண்டு காலம் வரை இதுவரையில் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் கஜேந்திரன், ஜெயபிரகாஷ், திருமால் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மார்ச் மாத சனிக்கிழமைகளில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள கோரிக்கைகளின் அடிப்படையிலும் நிதியாண்டின் இறுதி மாதம் என்பதாலும் மார்ச் 2025 மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆவணப்பதிவினை ஏற்பதற்கு ஏதுவாக அனைத்து பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல் காலை 10 மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்படும் என கூறப்பட்டுள்ளது. ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100 முன்பதிவு வில்லைகளும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200 முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் சமயங்களில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்படுவதும், நீர்வரத்து சீரானதும் குளிக்க அனுமதிக்கப்படுவதும் வழக்கம். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து வருவதால் குற்றால மெயின், ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நஸ்ரத்பேட்டையில் 10 இருசக்கர வாகனங்களை திருடிய குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். பூந்தமல்லி அடுத்த நஸ்ரத்பேட்டை பகுதியில் டாஸ்மாக் கடை முன்பு நிறுத்திவிட்டு சென்ற இருசக்கர வாகனம் திருடு போனதாக நஸ்ரத்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கத்தைச் சேர்ந்த செல்வம் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த செல்வத்தை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இருசக்கர வாகனங்களை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார்.
பின்னர் அவரிடம் இருந்து 10 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து வேறு எங்கு எல்லாம் இதுபோன்ற திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் வெயிலுகந்த அம்மன் கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்த உப கோவிலான வெயிலுகந்த அம்மன் கோவில் மாசி திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களை எழுப்பி அம்பாளின் திருப்புகழை பாடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதன் முன்னதாக திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வ யானை தேர் முன்பு வரவழைத்து தேரானது இழுத்து வரப்பட்டது. இந்த திருவிழா ஏற்பாடுகளை கோவில் தக்கார் அருள்முருகன், கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். உத்திரமேரூரில் ஊரக வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் புலியூர், தலவராம்பூண்டி, பெருங்கோழி உள்ளிட்ட ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பெருங்கோழி ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 16.55 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்தார். பின்னர் நாற்றங்கால் பண்ணை மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க துறை சார்ந்த அதிகாரிகளை அறிவுறுத்தினார். ஆய்வின் போது ஊரக வளர்ச்சித்துறை திட்ட அலுவலர் ஆர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை தற்பொழுது சிறிய தொகுப்புகளாக காணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 72ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் ஏரிவாக்கம் கிளை கழக செயலாளர், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் விஜய் தலைமையில் கழக கட்சி கொடி ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் தொழிற்சாலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கும் பயணிகளுக்கும் அறுசுவை உணவு வழங்கியும் இனிப்புகள் வழங்கி தமிழக முதல்வர் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார். இந்த நிகழ்வில் வெங்கடேசன், இன்பரசு, சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள மயிலாம்பாடி ஊராட்சி ஆனது எந்தவித ஊழல் லஞ்சமற்ற ஊராட்சியாக செயல்பட்டு வந்த நிலையில் ஊராட்சிக்கு உத்தமர் காந்தி விருது வழங்கப்பட்டது. இந்த ஊராட்சி ஈரோடு மாவட்டத்தில் நன்கு வளர்ச்சியடைந்த ஊராட்சியாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளான இன்று மயிலாம்பாடி ஊராட்சியில் பணிபுரியும் ஆண், பெண் தூய்மை பணியாளர்களுக்கும் ஊராட்சி பணியாளர்களுக்கும் பவானி வடக்கு ஒன்றிய திமுக சார்பாக புத்தாடை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் சாலவாக்கம் பேருந்து நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை ஒட்டி உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் 72 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கினை வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஒரே சமயத்தில் 72 கழக மூத்த முன்னோடிகள் தம்பதிகள் சமேதராக ஒன்றாக இணைந்து கேக்கினை வெட்டி ஒருவருக்கு ஒருவர் ஊட்டி தமிழக முதல்வர் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதில் ஒன்றிய செயலாளர் குமார், ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல், மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நகராட்சி தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் கழக கொடி ஏற்றி வைத்து எனது நாடு, என் நாட்டை காப்பது என் கடமை என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து கிளைகளிலும் கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கழக வார்டு உறுப்பினர்கள் அபிபுன்னிசா, கருணாநிதி, கலாவதி சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை ஒட்டி திமுக ஒன்றிய அலுவலகத்திலிருந்து ஒன்றிய செயலாளர் ராஜாராம் தலைமையில் திமுகவினர் மதுரை சாலையில் ஊர்வலமாக வந்து பேருந்து நிலையத்தை அடைந்தனர். பின்னர் அங்குள்ள அறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அண்ணா சிலைக்கு அருகே உள்ள கொடிக்கம்பத்தில் திமுகவின் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். தூத்துக்குடி மாவட்ட வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆலோசனைப்படி
தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு கேக் வெட்டி முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் திமுகவினர் பிரம்மாண்டமான 72 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலும் பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்களுக்கு கேக் மற்றும் இனிப்பும் வழங்கப்பட்டது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து அணிகள் இன்று மோதுகிறது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 8 அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு தங்களுக்குள் மோதுகின்றன. இந்த நிலையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. பி பிரிவில் நடக்கும் கடைசி லீக் ஆட்டம் இதுவாகும். இந்த ஆட்டமானது பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. தேசிய சீனியர் பெண்கள் ஹாக்கி போட்டி இன்று தொடங்குகிறது. தேசிய சீனியர் பெண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. போட்டியில் பங்கேற்கும் அணிகள் ஏபிசி என்று 3 டிவிஷனாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ்நாடு, ஹரியானா, ஒடிஷா, கர்நாடகா, மராட்டியம், மணிப்பூர், பஞ்சாப், ஜார்க்கண்ட், மிசோரம், மத்திய பிரதேசம், பெங்கால், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அணிகள் இடம்பெற்றுள்ளன. ISL கால்பந்து ஆட்டத்தில் மும்பை, மோகன் பகான் அணிகள் மோத உள்ளன. 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் 2 ஆட்டங்கள் நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு மும்பையில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை, மோகன் பகான் அணிகள் மோத உள்ளன. தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு கேரளாவில் நடைபெறும் ஆட்டத்தில் கேரளா, ஜாம்ஷெட்பூர் அணிகள் மோத உள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அந்த வகையில் தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், நாளை தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 7,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 160 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 69,296 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 105 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,05,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 72வது பிறந்த நாள். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து. அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாள். அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது என்பதே எனது பிறந்த நாள் செய்தி. முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். ISL கால்பந்து போட்டி மும்பை, மோகன் பகான் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.